ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவச்சனமே, ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது நமக்கு எது பிடிக்குதோ அதை தான் செய்ய ஆசைப்படுவோம். நம்ம சிந்தனையில் என்ன வருது, நம்மளுடைய குணாதிசயம் என்ன, அதன்படி தான் செயல்பட ஆரம்பிப்போம். ஆனால் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவைகளுடைய முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியில் நாம் நடக்கக்கூடாதுன்னு தான் தேவன் பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்துருக்கிறார். இதை பார்க்குற தேவ பிள்ளைகள் வசனத்தை வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், ஆண்டவருடைய தேவ செய்திகளை அநேகமாக கேட்கலாம். எதுவாக இருந்தாலும் எல்லா வசனத்துக்கும் கீழ்ப்படியும்படி தான் தேவன் நம்மளை கொடுத்துருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோன்னா, சில வசனங்களை மாத்திரம் பிடிச்சிக்கிறோம், அதுக்கு மட்டும் கீழ்ப்படிய மனசு வரும். ஆனால் எல்லா வசனத்துக்கும் கீழ்ப்படுகிறது தான் தேவ பிள்ளைகள். எல்லா வசனத்துக்கும் நம்மளால் கீழ்ப்படிய முடியுதானா? இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வசனம் தான் இது. இந்த வசனத்தின்படி செய்தாதான் நம்ம தேவ பிள்ளைகள். அப்படி இல்லைன்னா தேவ பிள்ளையாக வாழ முடியாதுன்னு வேதாகமும் சொல்லுது. வாசிக்கலாம். அது என்ன வசனம்? மத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம் 44வது வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் சத்துருக்களை நேசிங்க. ஒருவேளை உங்கள் சிந்தனையில் யாராவது சத்துருக்களாக தெரியலாம். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் மாமியார் மருமகளை சத்துருவாக நினைக்கிறத பார்க்குறோம். கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், அல்லது உறவு முறைகளில் யாராவது இருக்கலாம், அல்லது நண்பர்களில் இருக்கலாம், அல்லது ஏதாவது வேலை ஸ்தலங்களில் இருக்கலாம். யாராவது ஒரு மனுஷரை நாம் சத்துருவாக நினைக்கலாம், அல்லது மற்றவர்கள் நம்மளை சத்துருவாக நினைக்கலாம். எப்படியா இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, யாரெல்லாம் உங்களுக்கு சத்துருவாக தெரியுறாங்களோ அல்லது மற்றவங்களுக்கு நீங்கள் சத்துருவாக தெரிஞ்சா அவங்கள நீங்கள் நேசிங்க. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். பொதுவாக நம்மகிட்ட யாராவது நல்லா பேசினா நம்ம நல்லா பேசுவோம், கோபமாக பேசினா கோபமாக தான் பேசுவோம், சிரித்து பேசினா சிரித்து பேசுவோம், சிரிக்காமல் பேசினா சிரிக்காமல் பேசுவோம். இது நம்மளுடைய நேச்சுரல் இயல்பு. ஆண்டவர் சொல்கிறாரு, யாராவது ஒருத்தர் சபிச்சா நீ திருப்பி சபிக்காதப்பா, ஆசீர்வாதம் பண்ண. இது எல்லாமே அப்படிதான். மற்றவங்க என்ன செய்கிறாங்களோ அந்த தீமையை பதிலுக்கு நீ செய்யாத. என்ன தீமை பண்ணாலும் நீ நன்மை மட்டும்தான் செய்யணும். வாசிங்க. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். தேவஜனமே, நம்ம யாருக்கு நன்மை செய்வோம்? நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு, நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு, நமக்கு யார் பிடிக்குமோ அவங்களுக்கு தான். இப்போ ஸ்கூலில் பிள்ளைங்க போகிறாங்க, யாருக்கு தன்னோட சாப்பாடை கொடுப்பாங்க? தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு. யாருக்கு சாக்லேட் கொடுப்பாங்க? இது இயல்பாகவே சிறு பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாய் தகப்பனே தன்னை யார் நல்லா பார்த்துக்கிறாங்களோ அந்த பிள்ளைங்களுக்கு தான் நிறைய செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை யார் பகைக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. வாசிங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நிந்திக்கிறவங்களுக்காக துன்பப்படுத்துறவங்களுக்காக நம்ம எப்படி ஜெபிப்போம்? ஆண்டவரே, நீங்கள் அவங்கள பாருங்க, ஆண்டவரே என்னை இப்படி செஞ்சுட்டாங்கப்பா, நீங்கள் அவங்கள சந்திங்க. அப்படி இல்லை, அவங்கள ஆசீர்வதிக்கிற விதமாக நாம் அவர்களுக்காக ஜெபிக்கணுமா? வாசிங்க அடுத்த வசனத்தை தொடர்ந்து. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இப்படி செஞ்சாதான் நாம தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியுமா? பரிசுத்த வேதாகமத்தில் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்படி ஒவ்வொரு காரியமாக வரும். ஆனால் ஒரே ஒரு இடத்துல தான் நீ தேவ பிள்ளையா இருக்கணும்னா இதை செய்யணும். வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 5:9 வாசிங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீங்கள் சத்துருக்களை நேசிக்கும் போது, பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யும் போது, உங்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்காக ஆசீர்வாதம் பண்ணும்போது, ஜெபிக்கும் பொழுது, சபிக்கிறவங்கள ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது, சமாதானம் பண்ணுனா மட்டும்தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியும். இன்றைக்கி அநேகர் சொல்லுவாங்க, அந்நிய பாஷை நான் பேசுகிறேன், ஆலயத்தில் நான் 1 மணி நேரம் ஆனாலும் அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபிப்பேன், 40 வருஷமாக குடும்பமாக சபைக்கு போகிறோம், திருவிருந்துனா முதல் ஆளாக போய் நிற்போம், ஆலயத்தில் பாஸ்டர் வரக்கு முன்னாடி நாங்கள் போயிடுவோம், 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம், உபவாச ஜெபம் வாரத்தில் 2 நாள் கடுமையாக உபவாசிப்போம். எங்களை மாதிரி ஜெபிக்க முடியாது. இத்தனை அதிகாரங்களை மனப்பாடமாக சொல்லுவோம். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லியிருக்கா? இல்லை. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள்.
தேவஜனமே, கசப்பு வைராக்கியம் வச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கசப்பையும் மன்னியாத சுவாபத்தை இருதயத்தில் வச்சிருக்கிறோன்னா நம்ம நிச்சயமாகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஏன்னா தேவன் சமாதானமாக இருக்கிறத விரும்புகிறவர், ஐக்கியத்தை விரும்புகிறவர், ஒருமனமாக இருக்கிறத விரும்புகிறவர். இந்த செய்தியை கேட்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். இது என்னங்க நியாயம்? நம்மளை துன்பப்படுத்துகிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இது எப்படி நம்மளால் செய்ய முடியும்? ஏன் அப்படின்னா இதில் நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கும் இருக்குது. இப்போ நம்மளை துன்பப்படுத்துகிறாங்க, நம்மளை பகைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆத்துமாக்களையும் தேவன் நேசிக்கிறார். ஏன் எல்லாரையும் நம்ம நேசிக்கணும்? எல்லா மனுஷர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அவர்களும் பரலோக ராஜ்யம் வரணும்னு தேவன் சித்தமாக இருக்கிறார். எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். எல்லா மனுஷருக்காக நம்ம ஜெபிக்கிறது தேவ சித்தம். அவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது 2 காரியம் அவர்களை மாற்றும். ஒன்று ஜெபம். இன்றைக்கி நிறைய பேர் ஜெபம் பண்ணிடலாம், ஆனால் ஒப்புரவு மட்டும் ஆக மாட்டாங்க, போய் பேச மாட்டாங்க. ஆனால் தேவன் 2 காரியத்தை நம்ம செய்ய விரும்புகிறார். ஒன்று அவர்களுக்காக ஜெபிக்கணும், 2வது கிரியையில் காட்டணும். தீமையை தீமையினால் வெல்ல முடியாது, தீமையை நன்மையால் தான் வெல்லணும். இந்த உலகத்தில் அன்பு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இன்றைக்கி அநேகருக்கு அது தெரியறதில்ல. அன்பு ஒரு மனுஷன்கிட்ட இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய மனுஷரை வேணாலும் அந்த மனுஷியால் வசப்படுத்த முடியும். ஆண்டவர் சொல்கிறார், உன் முழு இருதயத்தோட, முழு ஆத்துமாவோட, முழு பலத்தோட உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு. அதே போல் உன்னை நேசிக்கிறது போல் மற்றவங்களையும் நேசி. இந்த 2 காரியம்தான் அந்த ஆத்துமாவை மாற்றும். நீங்கள் யாரை எப்படி மன்னிக்கிறீங்களோ அதே போல தான் ஆண்டவர் உங்களுக்கு மன்னிப்பார். பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். நம்ம ஒருத்தரை மனசார மன்னிச்சிட்டோம் அப்படின்னா கர்த்தரும் நம்மளை மனசார மன்னிப்பார். அல்லது வெறும் வாயில் மன்னிச்சுட்டு இருதயத்தில் கசப்பு வச்சுருந்தோன்னா அதே நியாய தீர்ப்பு தான் நமக்கும் கிடைக்கும். அதனால் தயவு செய்து மற்றவர்களை நேசிங்க, அன்பு காட்டுங்க. உங்கள் ஜெபமும் உங்கள் அன்பும் 2 சேர்ந்து தான் அந்த ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ளே நடத்தும். இம்மையிலும் பரலோக ராஜ்யத்திலும் அதுக்கான கிருபையை அதிகமாக பெறுவீங்க. சில பேர் சில சந்தேகங்களை கேட்குறாங்க. சரி, நீங்கள் நேசிக்க சொல்லி வேதம் சொல்லுது, நாங்கள் நேசிக்கிறோம், ஆனால் வாயின் வார்த்தைகளால் மாத்திரம்ல அவங்க நிறைய எங்கள் குடும்பத்துக்கு இடர்பாடுகளாக இருக்கிறாங்களே, தொந்தரவுகளை ஏற்படுத்துகிறாங்களே, வாகனங்களை உடைக்கிறாங்க, குடும்பத்துக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்க, குடும்பத்துக்கு விரோதமான காரியங்களை சொல்லி கல்யாணத்தை நிறுத்துகிறாங்க. இப்படி பெரிய பெரிய குற்றங்களை செய்யும் பொழுது அவங்களோட நாங்கள் இருந்தால் எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இழந்து போகுது, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் போகுது. நாங்கள் என்ன செய்கிறது? அந்த குற்றத்தை நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணுமா? துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணுமா? அவங்கனால நாங்கள் நிறைய நஷ்டப்படுறோமே, என்ன செய்கிறது? அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் என்ன செய்யலாம்? வேதாகமத்தில் வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 18:15-17 வரைக்கும் வாசிக்கும்போது, ஒரு சகோதரன் உங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தால் நீ தனியாக இருக்கும் பொழுது அவன்கிட்ட போய் பேச. ஒருவேளை அவன் நீ சொல்கிறத கேட்டால் நீ அந்த ஆத்துமாவை ஆதாயப்படுத்திக்கிட்ட. அப்படி கேட்கலையா, ஒரு 2 பேரை உன் கூட கூட்டிகிட்டு போய் அவனோட செஞ்ச குற்றத்தை உணர்த்து. அப்பா, நீ இந்த குற்றம் செய்கிற, நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, இந்த குற்றம் செய்யாத, எதனால் இந்த குற்றம் நீ செய்கிறேன்னு அவனோட ஒப்புரவாக நல்மன பொருந்து. ஒருவேளை அதுக்கும் அவன் செவி கொடுக்கலையா, சபைக்கு தெரியப்படாத. சபையில் போதகர் கூப்பிட்டு, ஊழியக்காரவங்க கூப்பிட்டு, மூப்பர்கள் கூப்பிட்டு பேசட்டும். தம்பி, சத்திய வசனம் இப்படி இருக்குப்பா, ஏன் நீ குற்றம் செய்கிற பேச. அதுக்கும் அவங்க செவி சாய்க்கலையா, உன் சகோதரனாக இருக்கலாம், உன் உறவுக்காரர்களாக இருக்கலாம், அதுக்கும் அவங்க செவி கொடுக்கலையா, உனக்கு அவங்க அஞ்ஞானிகளா, ஆயக்காரனை போல் அஞ்ஞானிகளா, அடுத்தவர்களாக இருப்பாங்க. அதை பற்றி நீ கவலைப்படவன். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது, நீங்கள் அவங்கள மன்னிக்காமல் இருக்கக்கூடாது, நீங்கள் அவங்களுக்கு துன்பப்படுத்தக்கூடாது. இப்படி செஞ்சாதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். தேவஜனம், இதெல்லாம் சாத்தியமானா இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் மட்டும்தான் இம்மையிலையும் மறுமையிலும் அதுக்கான ஆசீர்வாதத்தை பெற முடியும். சரி, இந்த மாதிரி உண்மையாகவே வாழ முடியுமானா ஒவ்வொரு கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஊழியக்காரர்கள் இப்படி பல மன்னிக்க முடியாத நபர்களை மன்னிச்சு தான் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றிருக்காங்க. இன்றைக்கி ஒரு வேளை ஆன்லைனில் ஜாய்ஸ் மேயர்னு சொல்லிட்டு ஒரு ஊழிய சகோதரி நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்றைக்கி அநேகம் லட்சக்கணக்கான பேர் அவங்களோட தேவ செய்தியை பார்க்குறாங்க. ஜாய்ஸ் மேயர்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கை, கடந்த கால வாழ்க்கையில் அவங்க சாட்சியை பதிவு செய்திருக்காங்க. ஒருவேளை நீங்கள் போய் பார்க்கலாம். சாட்சி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிறு வயதில் இருந்து அவங்க தகப்பனார்னால அநேகம் சித்திரவதையை அனுபவித்த ஒரு மகள்.
எந்த ஒரு பெண்ணுக்குமே நடக்கக்கூடாத கொடுமை, சொந்த தகப்பனாலேயே பல முறை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டவர்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாமல், அப்படி சொன்னாலும் யாரும் நம்பாமல், அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வர முடியாமல் பல நெருக்கங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் மத்தியில் தான் அவங்க வளர்ந்துருக்காங்க. அவங்க வளர்ந்ததுக்கு பிறகு தேவன் அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார். நல்ல கணவனை கொடுத்தார், நல்ல ஊழியத்தை தேவன் கொடுத்தார். ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க தகப்பனார் சரீர பலவீனம், சுகவீனம் அடைஞ்சிருக்கிறார். இப்போ இந்த தகப்பனாரை இவங்க தான் பராமரிக்கணும். ஆனால் இந்த தகப்பனாரை அவங்களால மன்னிக்க முடியல. ஆண்டவரோட சமூகத்தில் ஜெபிக்கும்போது கர்த்தர் அவங்களுக்கு பேசின வார்த்தை, நீ என்னுடைய மகளாக இருந்தா உன் தகப்பனாரை பூரணமாக நீ மன்னி. அப்போ அவங்க நான் சொல்லியிருக்காங்க, என்னால் முடியல ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மகளே நீ என்னுடைய மகள், உன்னால் முடியும். நான் மன்னிச்சனே, என்னை விரோதிச்சவங்களை நான் மன்னிச்சனே, நீ பரலோகம் வரணும்னா நீ மன்னிச்சு தான் ஆகணும். அப்போ தேவ பலனோட தகப்பனாரை மன்னித்து தான் வீட்டுக்கே கணவருடைய அனுமதியோடு கூட்டிகிட்டு வந்து எல்லா கடைசி நாட்கள் அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து பராமரிக்கிற ஊழியத்தை ஜாய்ஸ் மேயர் அவர்கள் தான் செஞ்சுருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய ஊழியத்தை தேவன் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிச்சு இன்றைக்கி அவங்களுடைய பிரசங்கத்தில் 10 லட்சம் பேர் கூடுகிற அளவுக்கு தேவன் அவங்கள உயர்த்தி வச்சிருக்கிறார். தேவஜனமே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அதற்கு பிறகு தான் பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்களை காரணமே இல்லாமல் பகைக்கிறவங்க, எங்களை துன்பப்படுத்துகிறவங்க இருக்கலாம். நாங்கள் ஜெபிச்சு அவங்களுடைய நன்மைகளையும் தேடும் பொழுது நிச்சயமாகவே அவங்கள ரட்சிப்புக்குள்ள தேவன் நடத்துறது மாத்திரம் இல்லை, எங்களையும் தேவன் நீர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறீரப்பா. இந்த தேவ செய்தியை பார்க்குற ஜனங்க ஒவ்வொருவரும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியவும் உங்கள் பிள்ளைகளாக மாறவும் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.